அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிர்தாத்தின் புத்தகம், அத்தியாயம் 30. மிக்காயின் கண்ட கனவை வெளிப்படுத்துகிறார் குரு. நரோண்டா சொல்கிறாரு, குரு பெத்தாரிலிருந்து திரும்பி வருவதற்கு முன்பும் பின்பும் மிக்காயின் மனதிற்குள் ஏதோ தொல்லைப்பட்டு கொண்டிருப்பதாக தோன்றியது. அவர் மற்றவர்களிடமிருந்து விலகியே தனித்திருந்தார். குறைவாகவே சாப்பிட்டார், குறைவாகவே உண்டார். அவர் தம் அறையை விட்டு அரிதாகவே அவர் வெளியில் சென்றார். அவரது மனதில் இருந்த ரகசியம் எனக்கு கூட தெரியவில்லை. குரு அவரை வெகுவாக நேசித்தும் கூட அவரது மனத்துயரை தணிக்க ஒன்றுமே செய்யவில்லையே என்று நாங்கள் அதிசயித்தோம். ஒரு சமயம் நாங்கள் அனைவரும் நெகிடி தீயை சுற்றி அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது குரு மாபெரும் வீட்டு இயக்கம் பற்றி உரையாற்றத் தொடங்கினார். மிர்தாத் சொல்றார், ஒரு மனிதன் கனவொன்று கண்டான். அந்த கனவு இதுதான். அந்த கனவில் ஆழ்ந்து அகன்று அமைதியாக பாயும் ஒரு ஆற்றங்கரையில், பச்சை புல் படர்ந்த கரையில் அவன் தன்னந்தனியே நின்று கொண்டிருந்தான். கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஆண் பெண் குழந்தைகள் என்று பெரிய கூட்டம்தான். அவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பல்வேறு வாகனங்களில் வந்திருந்தார்கள். திருவிழா கோலம் போல வண்ண வண்ண உடைகள் அணிந்திருந்தார்கள். உல்லாச விருந்து கேளிக்கைகள் நடந்து கொண்டிருந்தன. எங்கும் பேரிரைச்சல். அமைதியற்ற கடல் போல் அவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். இப்போது நரோண்டா சொல்கிறார், குரு பெத்தாரிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த மிக்காயனுடைய மனசில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனைனே தெரியல. அவனும் வெளிப்படுத்தலை. இவர் நம்ம மிர்தாத்தாவது அதை கேட்டு சரி பண்ணுவார்னு பார்த்தா அவரும் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நாங்கள் அதிசயிச்சு போயிட்டோம். ஏன் இவர் இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு தடவை தீயில் மூட்டி அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது மிர்தாத் சடனாக மாபெரும் வீட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாரு. அது என்ன மாபெரும் வீட்டு இயக்கம் அப்படின்னா, சொர்க்கம் தான். அதுதான் நம்மளுடைய சொந்த வீடாக இருக்குது. நாம் அங்கிருந்து தான் வந்தோம். திரும்பி நாம் போக வேண்டிய இடமும் அதுவாக தான் இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கான இயக்கத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஒரு அமைதியாக பாஞ்சிட்டு போகிற ஒரு ஆத்தங்கரையில் அந்த பச்சை புற்கள்லாம் அந்த கரையோரமாக அது முளைச்சிருக்குது. அதில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. எல்லாருமே வேறு வேறு பாஷைகளில் கத்தி கூப்பாடு போட்டுருக்குறாங்க. ஒரு திருவிழா கோலம் மாதிரி எல்லோரும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு வசதியான வண்டிகளில் இறங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சைடு என்னடானா பாட்டு ஆட்டம்னு சொல்லி ஒரு கும்மாளமாக ஒரு பெரிய பேரிரைச்சலே இருக்குது. இவங்க அங்கே இங்கேன்னு போகிறாங்க வர்றாங்க, எதுக்குன்னே தெரியல அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு ஒரு கதையை பற்றி சொல்கிறாரு. அவன் மட்டும் புத்தாடை அணியாதவனாய் இருந்தான். அங்கு விருந்து நடப்பதே அவனுக்கு புலனாகவில்லை. அந்த கூட்டத்தினர் பேசுவதில் ஒரு சொல் கூட அவனுக்கு விளங்கவில்லை. யார் முகத்தின் மீதும் அவன் பார்வை பதியவில்லை. ஆனால் அவன் அவர்களை பார்த்தார்கள். யார் இந்த கோமாளி என்ற பொருளில் அவனை பார்த்தார்கள். கடைசியில் அந்த விருந்து தனதல்ல என்பதையும் தான் முற்றிலும் ஒரு அந்நியன் என்பதையும் அவன் உணர்ந்தான். அவன் இதயம் வலித்தது. அப்போது உயரமான கரையில் பெரும் கூச்சல் கேட்டது. சட்டென எல்லோரும் தரையில் அமர்ந்து தம் முகங்களை கைகளால் புத்தி கொண்டு தரையோடு தரையாக தம் தலைகளை பதித்து கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் தரையில் விழுந்தபோது ஆற்றங்கரை நெடுகிலும் நடுவின் வழிவிட்டு ஒரு பாதை ஏற்படும்படி வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தினர்களுக்கு நடுவே ஏற்பட்டிருந்த பாதையில் அவன் மட்டும் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான். என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று அவனுக்கு விளங்கவில்லை. ஒரு உருமல் வந்த திசையை அவன் பார்த்தான். தூரத்தில் வாயிலிருந்து தீயும் மூக்கிலிருந்து புகையும் கக்கியபடி ஒரு பெரிய காளை மாடு மின்னல் வேகத்தில் கொண்டிருந்தது. சினம் பொங்க வரும் அதை அவன் பயத்துடன் பார்த்தான். ஆனால் அவனால் நகர முடியவில்லை. தரையில் அழுத்தமாக அவன் கால் பதிந்து விட்டது போல தோன்றியது. அவன் முடிவு உறுதியாகி விட்டதாக அவனுக்கு புலப்பட்டது. இப்போது எல்லாருமே புத்தாடை அணைஞ்சு பெரும் கூச்சலோட அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் நிற்கிறான். இவன்கிட்ட எல்லாம் கந்தலான துணி. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ விருந்து நடக்குது போல இருக்கு, ஏதோ விசேஷம் போல இருக்குன்னு சொல்லி கவனிச்சுட்டே இருக்கிறான். அவங்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பாஷை என்னன்னே புரியவே மாட்டேங்குது. ஒரு வார்த்தை கூட அவனுக்கு புரியவே இல்லை. ஆனால் எல்லாரும் இவனை ஒரு மாதிரி மேலேயும் கீழே பார்த்துட்டு போகிறாங்க. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த கோமாளிக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி
பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்புறமா தான் அவனுக்கு புரிஞ்சது, இங்கே ஏதோ விருந்து நடக்குது, ஆனால் அந்த விருந்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். அப்படி தான் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளார இருந்து தான் வெளியில் வந்திருக்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளார போகாமல் வெளியிலேயே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறோம். வெளியில் இருக்கிற வெளி விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் நிறைய வேலை இருக்குது. ஆனால் அந்த வீட்டு ஏக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டுக்கான போகணும்னு அந்த ஏக்கம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் அதை நோக்கி தான் போகணும். அந்த ஏக்கம் உள்ளவங்க இதில் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. எதுலேயும் விருப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. அவங்க இந்த உலக இன்பங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து நீங்கி தான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை இவங்க பார்க்கும்போது, இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இதெல்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறான், ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான்னு இந்த மக்களுக்கு தோணும். அதனால தான் இந்த கோமாளிக்கு இங்கே என்ன வேலை, ஒன்று இருக்கிறதா இருந்தால் இங்கே இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு போகணும். அதை அனுபவிக்கவும் மாட்டேன்னா அப்போ அவன் ஏன் இங்கே இருக்கணும், அவனுக்கு சௌரியமான இடத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் மக்கள் அவரை பார்க்குறாங்க. அப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது ஒரு உயரமான ஒரு இடத்துலேருந்து. அப்போ உடனே மக்கள் எல்லாம் மண்டி போட்டு அந்த தரையாக முகத்தை பதிச்சுக்கிட்டு அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க, தொழுகிற மாதிரி உட்காந்துடுறாங்க. நடுவில் ஒரு வழி விட்டு உட்காடுறாங்க. அந்த வழியில் தான் இவன் நின்றுட்டுருக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு உருமல் சவுண்டு கேட்குது. அந்த திசையை நோக்கி பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய ஒரு காளை மாடு ஒன்று அங்கேருந்து மின்னல் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அதோட வாயிலிருந்து தீ வருது, மூக்கிலிருந்து புகை வருது, அப்படி ஸ்பீடாக வந்துட்டுருக்குது. அதை பார்த்தோன்னே பயந்து போய் அவனால் நகர முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் திகச்சு போய் அவன் நின்றுட்டுருக்கிறான். நமக்கு முடிஞ்சு போச்சுடா, இதை அடிச்சிச்சுன்னா சுக்குநூறாயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் நின்று அதை பார்த்துட்டுருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இதனுடைய விஷயம் என்னென்னா, வாயிலிருந்து தீயும் மூக்கிலிருந்து புகையும் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னா, நம்மளுடைய சப்தம்ங்கிறது அக்னி ஸ்வரூபம். நான் அந்த சப்தம் இல்லைன்னா நமக்கு அந்த நம்மளுடைய அசைவுங்கிறது மனசுக்கு கிடையாது. அதே மாதிரி மூக்கு அப்படிங்கிறது அதில் அந்த சலனம், அந்த சுவாசத்தினுடைய சலனம் இல்லைன்னா நமக்கு உலகமும் கிடையாது. இந்த உலகம் தான் இங்கே புகை மாதிரி இருக்குது, நம்மளை அறிஞ்சிக்க முடியாமல் இதுதான் மாயையாக இருக்குது. அப்படி அந்த மாயையாக இருக்கக்கூடிய புகையாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அது வர்றது, அது உண்டானது எங்கிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளார இந்த சுவாசங்கிறது வெளிப்பட்டதுனால தான். நம்ம கருவில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு உலகமும் கிடையாது. எப்போ முதல் மூச்சு விட்டுட்டு வெளியில் வரோமோ அப்போ தான் உலகத்தினுடைய உற்பத்தியே உண்டாகுது. அப்போது அந்த புகைங்கிறது ஒரு உலகம்தான். அது அப்படியே உலகத்தை உண்டு பண்ணிகிட்டே ஒரு காளை மாடு வந்துட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு தத்துவார்த்தமாக இந்த கதை இருக்குது. அது பின்னாடி மாபெரும் வீட்டு ஏகத்தை பற்றின ஒரு விளக்கத்தை அடுத்த அத்தியாயங்கள் அவர் கொடுக்கும்போது இந்த கதை அப்போ தான் நமக்கு புரியும். என்ன ஏதோ ஒரு ஓமையோடு இந்த கதை சொல்லப்பட்டிருக்காங்கன்னே நமக்கு தெரியும். அதனால் நான் இப்போதைக்கு கதையை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கான விளக்கத்துக்கு ரொம்ப டீப்பாக போக வேண்டிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாருமே தலை குனிஞ்சு தொழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது காளை மாடு நேராக வருது. வந்த உடனே இவன் பயந்துடுறான். பயந்துட்டு நம்ம அவ்வளோதான்டா அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு இது ஆகிப்போச்சு. காளை நெருப்பு கக்கியபடி பாய்ந்து வந்தது. அருகில் வந்ததும் அவனை தன் கொம்புகளால் தூக்கி ஆகாயத்தில் வீசியது. அவன் மேலே மேலே போய்கொண்டிருந்தான். காளை கீழிருந்தபடியே அவன் மேல் நெருப்பை கக்கியது. சூடு உரைத்தது. ஆனால் தொடர்ந்து மேலே மேலே போனதனால் தப்பினான். பிறகு அப்படியே மிதந்தபடி ஆற்றை கடந்தான். அவன் மேலிருந்து பார்த்த மக்கள் கூட்டம் முன்போலவே தரையில் விழுந்து கிடப்பது தென்பட்டது. அப்போது அந்த காளை அவன் உள்ள திசையில் திரும்பி நெருப்பிற்கும் புகைக்கும் பதிலாக அம்புகளை எய்தது. அம்புகள் அவனை கடந்து சீறி பாய்ந்தன. அவனது ஆடைகளை கூட கிழித்து விட்டன. ஆனால் அவன் ஒன்றும் அவனது உடலில் தைக்கவில்லை. அதன் பிறகு ஆறும் கரையும் மக்களும் மறைந்துவிடும்படியாக அவன் வான்வெளியே பறந்தான். சற்று பறந்த பின்பு கீழே வறண்ட ஒரு பால்நிலம் தென்பட்டது. பிறகு அவன் குத்துப்பாறைகள் நிறைந்த ஒரு மலை மேல் கால் பதிந்து இறங்கினான்.
அங்கே ஒரு புல்லோ ஓணானோ ஒரு எறும்போ கூட காணப்படவில்லை. மலை சிகரத்திற்கு செல்லும் ஒரு பாதை மட்டுமே அங்கே இருந்தது. அது பாதுகாப்பான பாதையாக இல்லை. மலையாடுகளால் மட்டுமே ஏறி செல்லக்கூடிய குறுகிய பாதை அது. வேறு வழியின்றி அவன் அதில் நடந்தான். இப்போ அந்த காளமாடு இவனை முட்டுறதுக்காக வேகமாக வந்துடுச்சு. வந்து அதே மாதிரி முட்டியும் செஞ்சிருச்சு. அது தூக்கி வீசிச்சு ஆகாயத்தை நோக்கி. அவன் மேலே பறந்துட்டுருக்கிறான். இது கீழே இருந்தபடி அந்த நெருப்பை கக்குது. அந்த அனல் மட்டும் அவனுக்கு வருது. ஏன்னா இவன் மேலே போயிட்டுருக்கனால நெருப்புனால எந்த அபாயமும் ஏற்படலை. அப்போ அவன் மேலேருந்து பார்க்குறான். எல்லாருமே தலை குனிஞ்ச மாதிரியே இருக்கிறாங்களே தவிர யாரும் அது பார்க்குற அந்த காளை மாட்டை பார்க்குற மாதிரி தெரில. உடனே காளை மாடு என்ன பண்ணுதுன்னா, அந்த புகைக்கும் நெருப்புக்கும் பதிலாக அம்புகளை எய்யுது வாய் வழியாக. அந்த அம்புகள் போய் என்ன பண்ணுதுன்னா இவனுடைய சட்டையெல்லாம் கிழித்து தாறுமாறு ஆகுது. ஆனால் இவன் உடம்பு எதுவுமே குத்தவே கிடையாது. அவன் அப்படியே அவன் நேரம் மேலே போயிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆத்தங்கரை இல்லாமல் போகுது, அந்த மாடு இல்லாமல் போகுது, அந்த மக்கள் இல்லாமல் போகிறாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டான். திரும்பவும் அவன் அந்த சைடு போய் ஒரு இடத்துல இறங்குறான். அது ஒரு குத்துப்பாறைகள் கொண்ட ஒரு தேசம் அது. அந்த இடத்துல போய் இறங்குறான். இறங்கி பார்த்தா அங்கே ஒரு செடி புல் பூண்டு எதுவுமே கிடையாது. ஒரு வானம் கிடையாது, ஒரு எறும்பு கிடையாது, எதுவுமே இல்லை. இவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ ஒரே ஒரு பாதை மட்டும் இருக்குது. அது மலை சிகரம், அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கான ஒரு பாதை அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த பாதை எப்படி இருக்குன்னா ரொம்பவும் குறுகியாக தான் இருக்குது. அந்த ஆடு மட்டும்தான் மேலே ஏறி போகிறதுக்காக இருக்கும். அதுக்கு போனதுனால அந்த பாதை உண்டாயிருக்கு. மற்றபடி மனிதர்கள் போகிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு பாறையாக இருக்குது. அப்போது அந்த பாறையை பார்க்கும்போது அந்த மலையோடைய அந்த பாதையை பார்க்கும்போது நமக்கு பாதுகாப்பான பாதையாகவே அவனுக்கு தெரியல. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, அதில் தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லி அவர் போகிறாரு. சில 100 அடிகள் நடந்த பின் பாதை அகலமாயிற்று. அகலமான செப்பனிடப்பட்ட பாதை. ஆனால் அதில் ஏராளமான ஆட்கள் நெரிசல் தென்பட்டது. பலர் மேல் நோக்கி கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். பலர் தறிக்கட்டு கீழ் நோக்கி இடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் முக்களும் முனங்களும் அலறலும் அவன் இதயத்தில் பயங்கரமான அச்சத்தை ஏற்படுத்தின. அதை சற்று நேரம் கவனித்து நின்று அவனுக்கு மலை மேல் ஒரு பைத்தியக்கார விடுதி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதிலிருந்து தப்பி வந்தவர்களே கீழ் நோக்கி ஓடுகிறார்கள் என்று தோன்றியது. கூட்டத்தினரால் இடிக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் அவன் தடுமாறி கீழே விழுந்து மேல் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மேலே போக போக கூட்டம் குறைந்து கொண்டே போய் கடைசியில் ஆளவாரமே இல்லாத பாதையாக ஆயிற்று. விசாலமான ஒரு பகுதியின் மேல் அவன் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான். வழிகாட்ட யாருமே இல்லை. தைரியம் குறைந்து தளர்ந்து போன அவனுக்கு உற்சாகமூட்டக்கூடியவரும் அங்கே இல்லை. தனது பயணம் சிகரத்தை நோக்கிதான் என்ற தெளிவற்ற நம்பிக்கையில் அவன் நடை தொடர்ந்தான். இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல திடீர்னு ஆள் நடமாட்டம் வருது. ஒரு சில கூட்டத்தார் மேல் நோக்கி ஓடுறாங்க, ஒரு சிலர் கீழ் நோக்கி இறங்கி வர்றாங்க. அவங்க முக்களும் முனங்களோட அலறலோட ஓடி வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது என்ன இவனுங்க இப்படி எதுக்கு ஓடுறானுங்க, எதுக்கு வர்றானுங்க, எங்கே மேலே ஏறுறானுங்க, எதுக்கு கீழே இறங்குறானே தெரியல. ஒரே பதட்டத்தோடு மேலேயும் கீழையும் போயிட்டு வந்துட்டே இருக்கிறானுங்க. இதை பார்த்தா மேலே ஏதோ ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் தப்பிச்சு வந்துருக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இவங்க போக வர இடித்து கீழே தள்ளி அவனை ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறாங்க. அவனும் கீழே விழுந்து எந்திரிச்சு தடுமாறி அவன் மேலும் அப்படியே தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே கடைசியில் ஒருத்தரும் மடி இல்லாமல் போகிறாங்க. ஆனால் இப்போ பாதை ரொம்ப அகலமாக இருக்குது. அந்த விசாலமான ஒரு பாதையில் அவன் மட்டுமே இருக்கிறான். அங்கே வழிகாட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு தைரியமே இல்லாமல் போச்சு. ஏன்னா இத்தனை பிரச்சனைகளையும் பார்க்குறான். நீ அடுத்தது என்ன வரும்னு தெரியாது. அப்போ அவனுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒன்றும் தப்பு இல்லை தம்பி, நீ போ, ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் ஊட்டுறது கூட யாரும் அங்கே இல்லை. அவன் ரொம்ப தளர்ந்து போய் அவன் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் சூடேற அவன் மெதுவாகத்தான் மேலே ஏற முடிந்தது. படாத பாடுபட்டு சற்று நேரம் நடந்த பின் பாரதிகளற்ற மெத்தென்ற சமபூமி வந்தது. அங்கும் இங்குமாய் சில புல் புதர்கள் கூட தென்பட்டன. மென்மையான புல், மெத்தென்ற மண், மனமுள்ள காற்று, எங்கும் சாந்தம் தவழும் சூழல். அந்த கணத்தில் அவனிடம் மிஞ்சியிருந்த அற்ப சக்தியும் அவனை விட்டு நழுவியது. அவன் தளர்ந்து போய் தரையில் விழுந்தான்.
அடுத்த கணம் அவன் உறங்கி போனான். யாரோ தொட்டு எழுப்புவது போல தோன்ற அவன் கண் விழித்தான். எழுந்திரு, அதோ தெரிகிறது சிகரம், அதன் மேல் இளவேனில் உனக்காக காத்திருக்கிறது என்று இனிய குரல் கேட்டது. அவனை தொட்ட கைக்கும் பேசிய குரலுக்கும் உரியவள் ஒரு அழகிய சொர்க்க தேவதை. கண்களை கூச செய்யும் வெள்ளுடையில் அவள் மின்னினாள். அவள் அன்பாக அவன் கரம் பற்றினாள். அவன் அந்த கணமே உரம் பெற்று புத்துணர்வு கொண்டான். அவன் தலை நிமிர்ந்து அந்த சிகரத்தை பார்த்தான். இளவேநீர் நறுமணத்தை அவனால் நுகர முடிந்தது. அதன் பிறகு மேலே செல்ல பயணம் தொடர காலை உயர்த்தினான். சட்டென அந்த கனவு கலைந்து விட்டது. அப்போது அவன் அந்த ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவன் மேலே ஏறி வந்துட்டுருக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அந்த பாறையெல்லாம் இல்லாமல் ஒரு புல்வெளி இருக்கக்கூடிய அந்த ஒரு பூமி வந்து அவனுக்கு வருது. அவன் அதில் காலை வச்சா பார்த்தா மென்மையாக இருக்குது. ரொம்ப மெத்தையில் கால் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த சக்திங்கிறது இல்லாமல் அவன் வந்து தரையில் தளர்ந்து போய் விழுகிறான். ஏன்னா அவனால் சுத்தமாகவே முடியல. அதே அந்த களைப்பில் தூங்கவும் செஞ்சிட்றான். அந்த புல்லில் விழுந்து நல்ல சுகமாக இருந்திருக்கும் போல இருக்குது. நல்லா படுத்து தூங்கிட்டான். அப்போ யாரோ ஒருத்தர் தொட்டு எழுப்புறாங்க. எந்திரி, அங்கதான் சீக்கிரம் வந்துருச்சு பாரு அப்படின்ட்டு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு சொர்க்க தேவதை நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ரெக்கையெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க மேலே ரொம்ப அன்பாக அவன்கிட்ட பேசி அவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறாங்க. அவனும் தலை நிமிர்ந்து பார்த்தா, ஆமாம் சொர்க்க பக்கத்தில் வந்துட்டோம், நாம் அங்கே போய் சேர்ந்துடலாம், இவங்களும் நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து இப்படி வைக்க போகும்போது திடீர்னு கனவு கலைஞ்சு போயிடுச்சு. அது வரைக்கும் கனவுங்கிறது தெரியாமலே இருந்தது. அது உண்மையானே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கனவு கலைஞ்சு போச்சு. 4 சுவர்கள் நடுவே சாதாரண படுக்கையில் கிடப்பதை உணரும்போது, அவனது விழிகளுக்குள் அந்த பேரழகி இன்னும் ஒளி வீசி கொண்டிருக்கும் போது, ஒளிமயமான சிகரத்தின் நறுமணம் அவன் இதயத்தில் இன்னும் நீங்காது நிற்கும்போது, கனவு கலைந்து போன மிக்காயின் என்னதான் செய்வான்? மிக்காயன் சொல்கிறார், தேள் கொட்டியது போல நான் தான் கனவு கண்டவன், என்னுடையது தான் அந்த கனவு. அந்த கண்ணியையும் அந்த சிகரத்தையும் கண்டது நான் தான். இன்று வரை அது என்னை விரட்டி கொண்டே இருக்கிறது. மன அமைதியே கிடைக்கவில்லை. நானே எனக்கு அந்நியனாகி விட்டேன். ஆனால் மிக்காயனை அடையாளம் தெரியவில்லை. நீங்கள் பெத்தாருக்கு சென்ற பிறகுதான் நான் அந்த கனவு கண்டேன். அதை நீங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக விவரித்தீர்கள்? எந்த மாதிரியான மனிதர் நீங்கள்? மற்றவர் கனவெல்லாம் உங்கள் முன் திறந்த புத்தகம் போல் ஆகிவிடுகிறதே. ஆ, அந்த சிகரத்தின் சுதந்திரம்! ஆ, அந்த அழகிய கண்ணி! எவற்றோடும் ஒப்பிட முடியாத எவ்வளவு அசாதாரணமான தோற்றங்கள் அவை! அதன் காரணமாக என் ஆத்மாவே என்னை கைவிட்டு போய்விட்டது. அன்று நீங்கள் திரும்பி வருவதை கண்டபோதுதான் நான் இழந்த என் ஆத்மாவை திரும்ப பெற்றேன். அதன் பிறகே நான் அமைதியும் வலிமையும் பெற்றேன். என்றாலும் அந்த நினைவுகள் என்னை ஒரு மாயக்கயிறு கொண்டு இழுக்கின்றது அப்படிங்கிறாரு. அப்போது ஒருத்தர் அந்த கனவு கலைஞ்சிருச்சு. கால் எடுத்து இப்படி வைக்க போகும்போது கனவு திடீர்னு கலைஞ்சு போயிடுச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு 4 செவத்துக்குள்ளே படுத்த படுக்கையில் உட்காந்துருக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். நாம் இது நாள் வரைக்கும் கண்டதெல்லாம் கனவு தானா அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படி தான் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த ஏமாற்றத்திலும் அந்த பெண்ணை அவனால் மறக்க முடியல. அந்த சிகரத்தில் நம்ம போகிற அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகள், அதில் வரக்கூடிய அந்த நறுமணம் ஆகட்டும், காட்சி அமைப்புகள் ஆகட்டும், எதுவுமே அவனை விட்டு இதயத்தை வந்து நீங்காமல் அது எப்போவுமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கனவை இந்த மிக்காயன் கண்டான்னா அவன் என்ன தான் செய்வான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் மிக்காயனை பற்றி அவர் பேசுகிறார். இதனால் வரைக்கும் இந்த கனவு கண்டது மிக்காயன் தாங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ மிக்காயன் சொல்கிறார், ஆஹா, நான் தான் அந்த கனவு கண்டேன், உண்மைதான். ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி இது உங்களால் முடிஞ்சது? நீங்கள் எந்த மாதிரி மனுஷங்க? நீங்கள் பெத்தார் சிறைக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த கனவே எனக்கு வந்துச்சு. நான் அதுலேருந்து என் உசிரே இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசிறு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை இவ்வளோ டீட்டெயில்டாக விவரித்து சொல்கிறீங்களே, எப்படி உங்களால் முடியுது? அந்த சொர்க்கத்தையும் அந்த கண்ணியையும் என்னால் மறக்க முடியாமல் நான் தவிச்சிட்ருக்கிறேன். இப்போவும் கூட நீங்கள் வந்தும் கூட எனக்கு அந்த நினைவுகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். எனது மாபெரும் துணைவரே, ஒரு தரிசனம் வேண்டி நான் தவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி மிக்காயின் சொல்கிறாரு. மிர்தாத் சொல்கிறாரு,
மிக்காயன், நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கே விளங்கவில்லை. உமது இரட்சகரால் நீங்கள் காப்பாற்றப்படவில்லையா? மிக்காயன் சொல்கிறாரு, திக்கற்றவனாய் தாங்க முடியாத சித்திரவதைப்படுகிறேன். நான் பாதுகாப்பான கதகதப்பான வீடு போன்ற ஒரு உலகில் என்னை சேர்த்துவிட விரும்புகிறேன். நான் அந்த கன்னி பெண்களுடன் மலை சிகரத்தில் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். மிர்தாத் சொல்கிறார், மகிழ்ச்சி பெறுங்கள், உமது இதயத்திற்கு வீட்டு இயக்கம் வந்து விட்டது. மாறாத வாக்குறுதி தருகிறேன். உமது நாடு, உமது வீடு, அந்த மலை சிகரம், அழகிய கன்னி எல்லாமே உமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அபிமார் சொல்கிறாரு, அருள் கூர்ந்து அந்த வீட்டு இயக்கம் பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். அது எந்த வகையான அறிகுறிகள் கொண்டு நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த மிக்காயினை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வேண்டிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் யோசித்து கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உங்களுடைய இரட்சகர் உங்களுக்கு காப்பாற்றலையா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு அது எதுவுமே நடக்கலை. நான் ரொம்ப திக்கற்று ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் அந்த பெண்ணோட அந்த மலை சிகரத்தில் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஏக்கத்தோடய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மிர்தாத் சொல்கிறாரு, அது அப்படிப்பட்ட ஏக்கம் அல்ல, அது மாபெரும் வீட்டு இயக்கம், சொர்க்கத்துக்கான இயக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு வாக்குறுதி தர்றேன், உங்களுடைய நாடாகட்டும், உங்களுடைய வீடாகட்டும், அந்த மலை சிகரமாகட்டும், அந்த கன்னி பெண்ணாகட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த வீட்டை அடைஞ்சா அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த சொர்க்கங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சிங்கன்னா அப்படிங்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்லுவார், முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஓடி அவரை தேடாமல் நீங்கள் அவரை அதோகதியாக விட்டுட்டு நீங்கள் மற்றதை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நஷ்டம்தான் உண்டாகும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் கடவுளுக்கு கொடுத்து அவரை அடையிறதுக்கான வழியை பாருங்கள். அப்போது இந்த உலக பொருள்கள் ஆகட்டும், உங்களுடைய சொந்தமாகட்டும், உங்களுடைய செல்வமாகட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும், எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவார். அப்படி தான் இவரும் சொல்கிறார். நீங்கள் அந்த மாபெரும் வீட்டுக்கான ஏக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு, அதை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான நாடும், உங்களுடைய அந்த வீடும், உங்களுடைய மலை சீக்கிரமும், அந்த கன்னி பெண்ணும், இப்படி இவைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறார். அப்போ அபிமார் சொல்கிறார், தயவு செஞ்சு அந்த வீட்டு இயக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஏக்கம் வந்துருச்சுங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கான அடையாள அறிகுறிகளையும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கேட்குறாரு. அத்தியாயம் 31, மாபெரும் வீட்டு இயக்கம். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.